அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு பார்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டி பார்ட் தான். நான் பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி நம்ம டாட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். வேஸ்ட் டாட்டு, சைட் டாட்டு, ஆர்ம் டாட்டு இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேஸ்ட் டாட் கிட்ட பார்த்தீங்கன்னா நான் என்னோடய வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வருதோ அதில் 1/4 ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் விரல் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய ஆக்சுவல் அந்த டாட்டோட சைஸாக இருந்துச்சு. இப்போ நான் மெஷர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த சைட் ஜாயிண்ட் நம்ம பட்டிக்கிட்ட வர ஜாயிண்ட்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு நான் விரல் வச்சுருக்க இடம் வரைக்கும் மார்க் பண்ணுறேன். அது வந்து எனக்கு 2/7/8 வருது. அதுவே இப்போ இந்த டாட் இந்த லெக்லேருந்து செகண்ட் லெக்லேருந்து அந்த 2/7/8 அந்த என்னோடய ஃபஸ்ட்டு வந்த சைஸில் வச்சு மெஷர் பண்ணுறேன். இதுலேருந்து சைட் ஜாயிண்ட் வரைக்கும் நான் மெஷர் பண்ணுறேன். அப்படி மெஷர் பண்ணும்போது எனக்கு பார்த்திங்கன்னா 8 வருது ஆனால் ஆக்சுவல் வேஸ்ட் சைஸ் வந்துட்டு 7.5. எனக்கு 8 இன்ச் வருது, 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் வருது. அதனால் அந்த 1/2 இன்ச்சை வந்துட்டு நான் இந்த டாட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு 1/4 இன்ச்சு, இந்த சைடு 1/4 இன்ச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த புதுசாக போட்டிருக்க வேஸ்ட் டாட் லைன் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் மெஷர் பண்ணுறேன். அது வரைக்கும் எனக்கு மெஷர் பண்ணும்போது 2.6 வருது. அதாவது 2.5க்கு 1 இன்ச் அந்த சைடில் வருது, ஒரு கோடு அந்த சைடில் வருது. இப்போ இந்த சைடு இந்த செகண்ட் லெக்கில் வச்சு அதுலேருந்து மெஷர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 7.5 கரெக்டாக வருது. இல்லை ஒரு 1/8 அதிகமாக இருக்குனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு கரெக்டாக அந்த பஸ்ட்டுக்கு கீழே தான் போய் சீட் ஆகும். அந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் சதை இருக்குது அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு 7.6 இருந்தால் ஓகே தான். இப்போ இதே மாதிரி இந்த கீழே நம்ம வேஸ்ட் லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதையும் வந்துட்டு நம்ம டாட் லெக் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கணும். இந்த எல்லா மெஷர்மெண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லெக் வரைக்கும் நம்மளுக்கு 2 இன்ச் வருது. இந்த சைட் ஜாயிண்ட்லேருந்து அந்த ஃபஸ்ட் லெக் வரைக்கும் நம்மளுக்கு 2 இன்ச் வருது. அதே மாதிரி அந்த கர்வும் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கணும். இந்த கர்வும் பாருங்கள், இதையும் வந்துட்டு நம்ம இந்த கர்வையும் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இது எல்லாமே நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 2.6 வருது. அது வந்துட்டு 2 இன்ச் வந்துச்சு, இது 2.6 இருக்குது. இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இது ரெண்டுத்தையுமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பட்டி கீழே மடித்து தைக்கிறதுக்கான அளவு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த தையல் அளவு இந்த சைட்லேயும் நம்ம கொக்கி வச்சு கட்டுவோம் பார்த்திங்களா, அதுக்கான தையல் அளவு விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம 1/4 ஆஃப் வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளவோ அதை மார்க் பண்ணணும். இது வந்துட்டு 7.5. நான் அந்த 7.5ஐ மார்க் பண்ணுறேன். என்னோடய பட்டி உயரம் வந்துட்டு நான் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். அந்த 2.5 இன்ச்சு இப்போ நான் மார்க் பண்ணுறேன். இந்த சைட்லேயும் மார்க் பண்ணுறேன். இந்த 7.5 மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதுலேயும் அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ இது ஒரு ரெக்டாங்கிள் ஆக்குறோம். இப்போ இந்த நம்ம ஹைட் மெஷர் பண்ணோம் பார்த்திங்களா, ஹைட் 2.5 இன்ச் வரைஞ்சோம் பார்த்திங்களா, அது வந்துட்டு நம்ம முன்னாடி வேஸ்ட்டில் இங்கே 2 இன்ச் சொன்னோம் பார்த்திங்களா, இந்த 2 இன்ச்சை நம்ம இந்த ஹைட்டோட இந்த எண்ட்லேருந்து மார்க் பண்ணுறோம். திரும்ப உங்களுக்கு நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். 2 இன்ச் கரெக்டாக 2 இன்ச் தான். திரும்ப உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். 2 இன்ச் பாருங்கள், கரெக்டாக 2 இன்ச் இருக்குங்களா. இந்த 2 இன்ச்சை நம்ம இந்த ஹைட் மெஷர் பண்ண லைனில் ஒரு மார்க் பண்ணுறோம். இப்போ என்னோடய பட்டி இந்த சைடில் நம்ம கர்வ் வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, இந்த ஹைட் வந்துட்டு எனக்கு 1.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்துட்டு 1.5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த 1.5 இன்ச்சை நம்ம 2.5 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணுறோம். இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த பாயிண்ட்டையும் இந்த 2 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட்டையும் நம்ம ஆர்ம் கர்வ் வச்சு
ஒரு கர்வ் வரைகிறோம். ஏன்னா நம்மளுக்கு மேலே இருக்கிற பார்ட்டும் கர்வாக தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஒரு கர்வ் வரைகிறோம். இப்போ இந்த கர்வ் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணி பார்த்தா நமக்கு இங்கே மேலே வந்துச்சு பார்த்தீங்களா, டாட் கிட்ட. இந்த கர்வ் மெஷர்மெண்ட்டும் இந்த கர்வ் மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். நம்ம முன்னாடி 2.6 வந்துச்சு மேலே, அதே இங்கேயும் வந்திருக்கு பாருங்க. 2.6 கரெக்டாக வந்திருக்கு. கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே இப்போ நம்ம அந்த டாட் மட்டும் விட்டுட்டு மெஷர் பண்ணோம் பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு 7.5 வந்துச்சு. அதை இப்போ இது ஃபுல்லாக நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ 2.6 வந்துச்சுங்களா, 2.6லேருந்து 7.5 எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்துட்டு மார்க் பண்ணுறோம். எனக்கு 7.5 இங்கே வருது. அந்த இடத்த மார்க் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வருது பார்த்திங்களா, கீழே நம்மளுக்கு பெருசாக இருக்குது, மேலே சின்னதாக இருக்குது. இதனால் நம்மளுக்கு ஃபிட்டிங் வைஸ் எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த உள்ளே வரதெல்லாம் நார்மல் தான். அதுவே ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு இந்த இருக்கிற அளவை விட வெளியே போகவும் வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன் பாருங்கள். கீழே 7.5 இருக்குது, மேலேயும் அந்த நான் மார்க் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் 7.5 வருது. இப்போ இதையும் அதையும் கனெக்ட் பண்ணிவிட்டு தையலுக்கான 1.5 இன்ச் நம்ம அந்த பக்கம் மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துலேருந்து 1.5 இன்ச் வெளியே தள்ளி மார்க் பண்ணணும். நம்ம ஏற்கனவே போட்ட அந்த ரெக்டாங்கிள்லேருந்து கிடையாது. இதுலேருந்து 1.5 இன்ச் மேலே மார்க் பண்ணுறோம். தையலுக்கு கீழேயும் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணுறோம். இப்போ இதையே கனெக்ட் பண்ணி அதேமாரி மேலேயும் நம்ம பட்டிக்கு கர்வ் வரைஞ்சோம் இல்லைங்களா, அங்கேயும் நம்ம தையலுக்கான ஒரு மார்க்கிங் கொடுத்துடணும். நான் என்னடா இங்கே பெருசாக இருக்குது அங்கே சின்னதாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. நான் கட் பண்ணும்போது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிடுவேன். நம்ம ஹூக் லைன் வரைக்கும், ஹூக்கு தையலுக்கு விட்டோம் பார்த்திங்களா, அது வரைக்கும் மார்க் பண்ணிடணும் இந்த கர்வை. இந்த அவுட் லைன் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டா அவ்வளோதான், பட்டி பார்ட் ரெடி. உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் ஸ்மைலிங்.